இருக்கிறதுல கேவலமான மனிதர்கள். நம்ம காசு தான்க்காக உங்களை நீங்கள் விற்கிறீங்கன்னா, பிச்சைக்காரனை ஆக்குறான்னா அவன் எவ்வளோ பேர் கொடுத்தாங்க. நான் என் கை கால் இருக்குது, நான் ஒன்று கொள்ளையடிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டேன். கமிஷன், அவன் கட்சிக்கு இந்த கட்சிக்கு எவ்வளவு, அந்த கட்சிக்கு எவ்வளவு. ஏன்னா நமக்கு காசு பிச்சை எடுத்து நம்மகிட்ட காசு வாங்கிட்டான்னா 5 வருஷத்துக்கு வாய்ப்பு. உண்மையான அம்மா அப்பாவுக்கு பிறந்தவங்க எல்லாருமே இந்த மாதிரி கேடுகட்ட வேலையில் இறங்க மாட்டானுங்க. நான் ஒரே கட்சிக்கு தான் முடியும். அதாவது ஒரு தலைவங்கிறது ஒரு சுயமான சிந்தனை உள்ள காசு கொடுக்கணும்னா அவன் முதல் தீவிரவாதி. வாங்கிறது முக்கியம் இல்லைங்க. மக்கள் தலையில் ஒரே குடும்பத்தில் ஒரே தலைமுறையில் அப்பன் தாத்தா செருப்பால் அடிச்சுட்டு அவனை தூக்கி எறிங்க, அவனுக்கு ஓட்டே போடாதீங்க. அனைவருக்கும் டைகர் வாய்ஸ் தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பது மீண்டும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஓட்டு போட்ட எல்லோரும் வாக்களித்திருப்பீர்கள். நாட்டுக்காகவும் நமக்காகவும் வாக்களிக்கிறது தான் உண்மையான கடமை. ஆனால் ஓட்டு காசு வாங்கிட்டு ஓட்டு போடுற வாக்காளர்கள் இருக்கிறதுல கேவலமான மனிதர்கள். நம்ம காசு தானே, நான் வாங்கினா உனக்கு என்ன வலிக்குதா அப்படின்னு கேட்குற கேள்வியெல்லாம் நிறைய இருக்குது. என் காசு தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அது அரசாங்கத்தோட சொத்து தானே. ஒருத்தன் திருடி கொண்டாந்து ஒரு செயினை பறித்து கொண்டாந்து உங்கள் வீட்டில் கொடுத்து கமிஷன் கொடுத்தா அந்த வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா போலீஸ்காரங்க விசாரணையும் போது நீயும் உடந்தேன்னு சொல்லி தானே உங்களை கைது பண்ணுவாங்க. அதுபோல் நாட்டு நலன், அதாவது நமக்காகத்தான் ஒருத்தன் உண்மையாக வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, ஒரு முதலமைச்சர், ஒரு வார்டு கவுன்சிலர், மேயர் என எல்லாத்தையும் தேர்ந்தெடுக்கிற உரிமை யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு தான் கொடுத்துருக்காங்க. அந்த உரிமையை ஒரு ஓட்டுக்காக உங்களை நீங்கள் விற்கிறீங்கன்னா எவ்வளவு கேவலமான ஜென்மமாக எல்லா மனுஷங்களும் மக்களும் இருக்காங்க. உடனே சொல்லுவீங்க, ஓட்டு காசு கொடுக்குறான்ல, அவன் காசு கொடுக்குறதுனால தான் நான் வாங்குகிறேன். பிச்சை போட்டால் பிச்சை எல்லாமே எடுத்துகிட்டு இருப்பீங்களா? லஞ்சம் வாங்குறவனும் பிச்சை எடுக்கிறான், கவர்மெண்ட் அதிகாரி லட்சமாக சம்பாதிக்கிறான், அவனும் லஞ்சங்கிற பேரில் பிச்சை எடுத்து திங்கிறாங்க. கேவலக்கட்ட பழப்பு. மக்களாகிய நம்ம கொஞ்சம் உழைச்சி இருக்கிற உழைப்பு நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கைகால் ஆண்டவை நமக்கு நல்லா தானே கொடுத்துருக்காங்க. அதை ஏன் எல்லோரும் யூஸ் பண்ணி நேர்மையாக வாழணும்னு நினைக்காம ஒருத்தன் காசு கொடுக்குறான், நம்ம ஒருத்தனை பிச்சைக்காரனை ஆக்குறான்னா அவன் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருப்பான். அப்போ இருக்கிறதுலே கேனப்பேனுங்க யார் தெரியுமா? ஓட்டு காசு வாங்குற நம்ம தான் கேனப்பேனுங்க. ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க. ஏடிஎம்கேல கொடுத்தாங்க. நான் என் கை கால் இருக்குது, நான் ஒன்று பிச்சை எடுக்கிற அளவுக்கு நான் போகலை, நீங்கள் அதை ரிட்டன் கொண்டு வருங்கன்னு சொல்லி தட்டுட்டேன். அதே இது டிஎம்கேலேருந்து ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபா கொடுத்துருக்காங்க. வெள்ளி காசு, ஹாட் பேக்ஸு, அது இதுன்னு ஏன்டா கொள்ளையடிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டீங்க. நீங்கள் எங்கிட்ட போய் திருடி ஜெயிலில் வாங்கி களி தின்னு அலைய வேண்டியதானே. இதில் எம்எல்ஏங்கிற போர்வையில் நீங்கள்லாம் பணத்தை கொடுத்து இதில் ஊர் மக்களை சப்போர்ட் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஆகாதுக்கு போய் ஓட்டு போட்டு வந்திருக்கு அப்படின்னு. நாங்கள் ஆகாதுக்கு ஓட்டு போடுறோங்கிறது, ஓட்டு காசு வாங்காமல் ஓட்டு போட்டால் ஆகாதவன், ஓட்டு காசு வாங்கிட்டு காசு போடுற எல்லாரையும் யோக்கிய போலுங்க. மக்களாகிய நீங்கள் மக்கள், இதில் மக்கள்ங்கிறது என்ன தெரியுமா? மக்கள்னால் மனிதர்கள். இங்கே இருக்க எல்லாருமே நல்லா வாழணும், என் புள்ள நல்லா படிக்கணும், என் புள்ள நல்ல ஸ்கூலில் சேரணும், கல்வி நல்ல தரமாக இருக்கணும், உயர்ந்த கல்வி கிடைக்கணும், நேர்மையான முறையில் நல்ல தரமான கல்வி கிடைக்கணும், தரமான சுகாதாரமான அரசு மருத்துவமனை கிடைக்கணும், தரமான ரோடு கிடைக்கணும், தரமான பஸ் ஸ்டாண்டு கிடைக்கணும், தரமான வியாபாரங்கள் செழிக்கிறதுக்கு என்ன வழியோ அதைத்தான் ஒரு அரசியல் தலைவன் பதவியில் போட்டியிட்டு ஜெயிச்சு மக்களுக்கு நல்லது பண்ணணுன்ட்டு வரணும். ஆனால் இங்கே இப்போ அப்படி கிடையாது. எல்லா கான்ட்ராக்ட்லேயும் கோளாறு, கமிஷன். அவன் கமிஷனை வாங்கிக்கிட்டு கட்சிக்கு இந்த கட்சிக்கு எவ்வளவு, அந்த கட்சிக்கு எவ்வளவு, இப்படி எல்லா காசையும் பிரிச்சுட்டு ஒரு பொதுவான கட்டிடத்தை நம்ம வீடு கட்டும்போது எப்படி அழகாக நீட்டாக பார்த்து கட்டுறோம். அதே மாதிரி கவர்மெண்ட்டு டெண்டர் விட்டு ஒரு கட்டிடம் கட்டினா அதை முறையாக கட்டி அழகாக மக்களுக்கு பயனுள்ளதாக கொடுக்கறது தானே கடமை. அதில் திருடி திண்ணி பிழைக்கிற நாய்ங்க எல்லாமே இந்த எம்எல்ஏ, எம்பி, முதலமைச்சர் இந்த மாதிரி பதவிக்கு போனால் தலக்கணம் அப்படியே மாறிடுது. எவ்வளவு தலக்கணம் மாறுமோ அந்தளவுக்கு மாறிடுச்சுன்னா நமக்கு காசு கொடுத்தா மறுபடியும் பிச்சை எடுத்து நம்மகிட்ட காசு வாங்கிட்டோன்னா 5 வருஷத்துக்கு வாங்கி பேச மாட்டான். கேட்டால் சரக்கு, கோட்ரு, பிரியாணி எல்லாமே கிடச்சிருது. புதுசாக ஒருத்தன் வந்தால் அவனை பற்றி என்ன வேணாலும் பேசுகிறது. தனிப்பட்ட மனுஷனுடைய
வாழ்க்கையை தரந்தாழ்த்தி பேசுகிறது யார் வேணாலும் பேசலாம். என்னை பற்றியும் பேசலாம், பக்கத்து வீட்டுக்காரனை பேசலாம், நமக்கு பிடிக்காதவன எல்லாத்தையும் பேசலாம், பெண்களை பற்றி பேசலாம், எல்லாரையும் பேசலாம். ஆனால் உயர்வாக ஒரு நல்ல எண்ணத்தை யாராவது பேசியிருக்கீங்களா? கேவலமான பிறப்பு வந்து நம்ம நாட்டில் வந்து ஓட்டை விலைக்கு விற்று நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சி, அதாவது ஓட்டை நான் காசு கொடுத்து வாங்கிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேங்கிறீங்களே. நீங்களே ஜெயித்தவனே கிடையாதுடா. உண்மையான அம்மா அப்பாவுக்கு பிறந்தவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி கேடுகட்ட வேலையில் இறங்க மாட்டானுங்க. நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்க மட்டும்தான் பணம் கொடுக்காம உண்மையை ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு எவனும் ஓட்டு போட மாட்டானுங்க. இந்த முட்டா மக்கள் காசு வாங்குகிற கூட்டம் இருக்கிற வரைக்கும் நான் ஒரே கட்சிக்கு தான் முடியும். அதாவது ஒரு தலைவங்கிறது வந்து ஒரு தலைமுறையோட முடிஞ்சு வருது. ஒரு முறை ஆட்சிக்கு வரலாம், 2 முறை ஆட்சிக்கு வரலாம். அவங்கள ஒதுக்கிடணும். அடுத்து புதுசாக ஒரு ஆளை கொண்டு வரணும். எதுக்கு மாற்றம் கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க தெரியுமா? அதாவது அந்த காலத்தில் வந்து டெலிஃபோன் சுற்றி டெலிஃபோன் ஒன்று வச்சுப்பாங்க. அதே டெலிஃபோன் காலத்தில் மாட்டு வண்டி இருக்கும். அந்த காலத்தில் டெலிஃபோன் இருக்கும், அது யாராவது ஒருத்தர்கிட்ட இருக்கும். அந்த காலத்துக்கு நீங்கள் திரும்பி போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை முன்னேறுமா? நீங்கள் காலத்துக்கும் வெயிலையும் நடந்தும் எல்லா விஷயத்தையும் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்களா? எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிச்சிருவீங்களா? மாற்றம் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி டெவலப்மெண்ட் வந்து அதிகமாக இருக்குது. அந்த டெவலப்மெண்ட் எப்படிலாம் வருது? ஒரு சுயமான சிந்தனை உள்ள மனிதர்களாலும் நல்ல படிப்பு, நல்ல தரமான கல்வி இருக்கிற அறிவாளி மனிதர்கள் ஒரு சிலர் இருக்கிறதுனால தான் புதுசாக கண்டுபிடிச்சி அதை வந்து மக்களுக்கு பயனுள்ளதாக கொண்டாந்து விற்பனை கொண்டு வராங்க சந்தைக்கு. அந்த மாதிரி முன்னேற்றம் வரணும்னா யார் நல்லா படிச்சிருக்காங்க, அது எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க, அதுதான் திறமை. அதே மாதிரி ஒரு அரசியல்வாதி, நான் போட்டால் ஒரே கட்சி டிஎம்கே, நான் போட்டால் ஒரே கட்சி ஏடிஎம்கே, ஏன் வந்து அடுத்த தலைவர்கள் வந்து ஏன் அந்த ஒரே தலையை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீங்க? புதுசாக ஒரு நல்லது செய்கிற ஏதாவது மாற்றத்தை பற்றி ஏதாவது பேசியிருக்காங்களா? பேசலை. புதுசாக ஏதாவது பற்றி சொல்லியிருக்காங்களா? சொல்லலை. ஆனால் எங்கள் கட்சி வந்தால் நாங்கள் நல்லது பண்ணுவோம். ஆனால் அவங்க கட்சியில் இருக்க அந்த குளறுபடி, ஒருத்தரை சுற்றுறது, கொள்ளையடிச்சிட்டு போகிறது, நகை செயின் பறிப்பு, கற்பழிப்பு, இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேசும்போது அந்த ஆட்சியில் நடந்துச்சு, இந்த ஆட்சியில் வந்து இந்த ஆட்சியில் நடந்துச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? எல்லார் வீட்லேயும் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன தேவை? கடன் இல்லாத ஒரு நல்ல வீடு, வாழ்க்கை. கடன் பட்டுட்டா உன் குடும்பத்தில் இருக்க ஹஸ்பண்டோ கணவன்மார்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஊரில் உதவாங்கி சின்ன பண்ணமாகி நாரடித்து, அவனுக்கு சொந்தக்காரங்க கூட உதவி பண்ண மாட்டாங்க, பொண்டாட்டி புள்ள கூட உதவி பண்ணாமல் நடுத்தெருவில் அவமானப்பட்டாலும் அவனுக்கு மட்டும் ஆதரவுன்னு ஒருத்தன்னு இருக்காது தெரியுங்களா? கடை வாங்கிட்டா அவன் தூக்கில் தொங்கடா கூட கண்டுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருந்த கடன் தொகை 5 லட்சம். ஆனால் இப்போ எத்தனை லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா கடை வாங்கியிருக்காங்க. கடை வாங்கிறது முக்கியம் இல்லைங்க, மக்கள் தலையில் இலவசம் ஓசி இந்த மாதிரி சுமையை வந்து ஈஸியாக கொடுத்து வாக்கை வாங்கிட்டு நம்ம தலையில் கடன் சுமையை ஏற்றி வச்சுட்டாங்கன்னா விலைவாசி கூடுமா கூடாதா? கேட்டால் இங்கே ஆட்சியில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. முட்டா பசங்க மாதிரி முட்டாள் தற்குறிகள், அதாவது சிலர் வந்து என்ன பேசுகிறாங்கன்னா அரசியல் கிணத்துல தற்குறிகள்ங்கிறாங்க, விசில் அடித்தாங்க கொஞ்சங்க. புதுசாக வர்றவங்க அந்த கடன் சுமையை குறைச்சி மக்களுக்கு சில நல்ல விஷயங்களை செய்யட்டுமே, செய்ய விட மாட்டீங்க. சரி, புதுசாக சுயேட்சையாக யாராவது உள்ளூரில் ஒரு தொகுதியில் வந்து ஒரு எம்எல்ஏவை நீங்கள் செய்ய வச்சுருக்கீங்களா? அதுவும் கிடையாது. நாட்டுக்கு எந்த நல்லதும் இந்த ஒரே தளத்தில் வச்சு ஓட்டு காசு கொடுக்குற மக்கள்லாம் எதுவும் செய்ய மாட்டீங்க. நீங்களும் நல்லா இருக்க மாட்டீங்க, அடுத்தவனும் நல்லா இருக்கக்கூடாது. நாய்கிட்ட ஒரு தேங்காய் கொடுத்துருப்பாங்க, அந்த தேங்காயை கொண்டு வச்சுக்கிட்டா அதை ஊட்டிக்கிட்டே இருக்குமா, எவனுக்கும் கொடுக்காத, எவனும் பிழைக்க மாட்டான். கடைசியில் இவனுக்கும் அது கிடைக்காது, கடைசியில் அழுகி வீணாக போகுமா. அது மாதிரி ஒரே குடும்பத்தில் ஒரே தலைமுறையில் அப்பன், தாத்தா, பேரன், அடுத்து பாட்டன் பூட்டன் வரைக்கும் ஒரே குடும்பம், அவங்க சொந்தங்களில் மட்டும்தான் அதிகாரம் அதிகமாக இருக்குது, மற்றவங்களுக்கு அதிகாரம் இல்லை. பூரா அடிமையாடா நம்மெல்லாம், தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் நம்மளாம் அடிமையா? எதுக்கு இப்படி அடிமையாக கேவலமாக வாழ்ந்துட்டுருக்கீங்க? உழைச்சி சம்பாரித்து வாழுவோம். நாடு நமது நாடு, நம் கடமை, நம்ம தலைவர்களை தேர்ந்தெடுக்க. நீங்கள் எந்த கட்சிக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க. ஓட்டு போட்டவனை செருப்பால் அடிச்சுட்டு, ஓட்டுக்கு காசு கொடுத்தவனை செருப்பால் அடிச்சுட்டு அவனை தூக்கி எறிங்க, அவனுக்கு ஓட்டே போடாதீங்க. முதல் குற்றவாளியே உலகத்திலே தீவிரவாதின்னு சொல்கிறாங்க தெரியுமா? எவன் ஓட்டுக்கு காசு கொடுக்குறனா அவன் முதல் தீவிரவாதி. ஓட்டு காசு வாங்கிட்டு போட்டு போகிற மாதிரி அவங்க எல்லாம் தீவிரவாதிக்கு உடந்தை.
இப்படிப்பட்ட கேடுகெட்ட வாழ்க்கையை வந்து ஒரு நாடு உருவாக்குது அப்படின்னா அதுக்கு மக்கள் விழித்திருக்கணுமா, விழித்திருக்கக்கூடாதா? இதுதான் என்னுடைய கேள்வி. நான் ஹார்ஷாக பேசுகிறேன் தான், மன்னிச்சுக்குங்க. உண்மையை பேசணும்னு நினச்சி பேசியிருக்கேன். நமது சேனல் டைகர் வாய்ஸ் தமிழ். உண்மையை உறக்கச் சொல்வேன். நேர்மையாக நெஞ்ச நிமிர்த்து உண்மையை மட்டும்தான் பேச போகிறோம். யாருக்கும் பயம் கிடையாது, பயப்படவும் போகிறதில்ல. எல்லோரும் நல்லா இருக்கணும், வாழணும். உண்மையை மட்டும் உறக்கச் சொல்வோம். எல்லோரும் நல்லா இருக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத நாம் நிறைய பேசுவோம். எனக்கு உறுதுணையாக சப்போர்ட் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோவை நம்ம உருவாக்குவோம். ஏதாவது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இங்கே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை பற்றி பேசுகிறேன். நம்ம நாடு முன்னேறுவதற்கு எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த தடவை இந்த ஒரு கட்சிக்கு தான் ஓட்டு போட்டிருக்கோம், அடுத்த தடவை வேறு கட்சிக்கு கூட ஓட்டு போடலாம். அது நம்மளுடைய உரிமை. நம்ம வந்து ஒரு கட்சி சார்பில் இருக்கக்கூடாது. நம்ம நாட்டு மக்களுக்கு என்ன நல்லது செய்கிறாங்களோ அவங்களுக்காக உறுதுணையாக நாம் நிற்கணுமே தவிர, நம்ம வீட்டு பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நம்ம வீட்டு சின்னஞ்சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு நல்லா இருக்கணும். ஒரு அதிகாரத்தில் இருக்க கவுன்சிலர் பண்ண தப்பை டிஎம்கே தண்டிக்கலை. இதோட ஒரு கேவலமான அரசாங்கம் வேறு எதுவும் இருக்க முடியும்னு எதிர்பார்க்க முடியல. நீங்கள்லாம் ஓட்டு காசு வாங்கிட்டு டிஎம்கேவுக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க. எந்த ஒரு உலகத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னு தெரியல. நீங்களாம் வாழ்றதுக்கு தகுதியான்னு கூட அந்த ஆண்டவனுக்கு தான் கேட்கணும். அதனால தான் நம்ம குடும்பத்தில் வந்து ஒரு நல்லவன் நினச்சிக்கோங்க, அந்த குடும்பத்தில் எல்லோரும் கெட்டவங்களாக இருக்க காரணம் என்ன தெரியுங்களா? இந்த மாதிரி பாவம் செஞ்சுருந்தேன் ஒரு நல்லவனுக்கு சுற்றி கெட்டவங்களாக குடும்பம் அமைஞ்சு போயிடும். இல்லை, ஒரு குடும்பத்தில் எல்லோரும் நல்லவங்களாக இருந்தால் ஒன்று ரொம்ப தருதலையாக இருக்குது. யாருமே வந்து எல்லா பிள்ளைகளும் நல்ல பிள்ளைங்கன்னு பேர் எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. அதுக்கு சரியான படிப்பு, கல்வி முறை, வாழ்க்கை முறை, நேர்மையாக வாழணுங்கிற எண்ணத்தை வந்து எல்லா குடும்பமும் தான் குடும்பத்துக்கு சொல்லி வளர்க்க வேண்டணும் அப்படின்னு நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்மையே பிறக்கட்டும். எல்லோரும் ஆதரவு தெரிவிங்க. உங்களுக்காக நான் குரல் கொடுக்கிறேன். ஓட்டுக்க விலை பேசி தயவு செய்து விற்காதீங்க. தீவிரவாதத்துக்கு துணை போகாதீங்க. கள்ள ஓட்டு போட்டு ஜெயிக்கிற ஒரு மனுஷனை இந்த நாட்டை விட்டு கல்லால் அடித்து துரத்தணும். இதே வெளிநாடாக இருந்தால் கல்லால் அடித்து கொன்றுவாங்க. போதைப்பொருள் யூஸ் பண்ணால் தலையை வெட்டிடுறாங்க. இது போதையோட மோசமானது. ஓட்டு காசு கொடுத்து ஓட்டை விற்கிறது. ஓட்டு காசு கொடுக்குறவனை ஃபஸ்ட்டு செருப்பால் அடித்து அவனை கல்லை கொண்டு அடித்து அவனெல்லாம் வீட்டில் உட்கார வைங்க. இது என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஒவ்வொரு நாட்டையும் நேசிக்கிற இந்திய குடிமகன்கள் யாரும் ஓட்டு காசு வாங்கியிருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் ஓட்டு காசு வாங்கலை. உண்மையை உறக்கச் சொல்லும் யாரும் ஓட்டு காசு வாங்க மாட்டான். அது தன்மானத்தை விட்டு கொடுக்கவும் மாட்டான். வறுமையாக இருந்தாலும் நம்ம வறுமைக்காக இன்னொருத்தரை கஷ்டப்படுத்தி வாழக்கூடாது. கடவுள் நமக்கு படியளப்பார் ஏதாவது ஒரு வழியில். அதனால் உழைச்சி முன்னேறுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி.